புதிர்கள், அறிவியலால் இன்னும் விளக்கப்படாத அதிசைகள், இவை அனைத்தையும் தமிழில் அறிய வரவேற்கிறோம். மிஸ்ட்ரி கேஸ். கார் இன்ஜின் ஆஃப் ஆன நிலையில் இருக்கிறது, ஆனால் அது தானாக மேட்டை நோக்கி நகர்கிறது. இது எப்படி சாத்தியம்? பூமிக்குள் இருக்கும் ரகசிய காந்த சக்தியா, வேற்று கிரகவாசிகளின் தொழில்நுட்பமா, அல்லது நம் கண்களை ஏமாற்றும் இயற்கையின் மாயையா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் மேக்னெட்டிக் கில் மர்மம் என்ன என்று பார்க்கலாம். மேக்னெட்டிக் கில் என்பது சாலை சரிவாக கீழே இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அது மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கும் ஒரு இடமாகும். அங்கு காரின் இன்ஜினை அணைத்துவிட்டால் கார் தானாகவே மேட்டை நோக்கி நகர்வது போல் தெரிகிறது. இந்த நிகழ்வு பலருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருப்பதாக நம்ப வைத்துள்ளது. இந்தியாவின் லடாக் பகுதியில் உள்ள மேக்னெட்டிக் கில் உலக புகழ் பெற்றது. லே நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது. சாலையில் ஒரு குறிப்பிட்ட வெள்ளைக்கோட்டில் வாகனத்தை நிறுத்தி இன்ஜினை ஆஃப் செய்தால் வாகனம் மெதுவாக மேல் நோக்கி நகரும். இதை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் இங்கு வருகிறார்கள். பல ஆண்டுகளாக உள்ளூர் மக்கள் பல கதைகளை கூறி வருகின்றனர். சிலர் இந்த மலைக்கு பூமிக்கும் மிகப்பெரிய காந்த பாறைகள் இருப்பதாக கூறுகின்றனர். வேறு சிலர் இது தேவதைகளின் சக்தி என்றும் நல்ல மனிதர்களை சொர்க்கத்திற்கு இழுக்கும் இடம் என்றும் நம்புகிறார்கள். சிலர் யுஎஃப்ஓக்கள் இங்கு வந்ததாகவும் கூறுகின்றனர். ஆனால் இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. இந்தியா மட்டுமல்ல, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து, தென்கொரியா, பிரேசில் போன்ற பல நாடுகளிலும் இது போன்ற மேக்னெட்டிக் கில்கள் உள்ளன. ஒவ்வொரு நாட்டிலும் இதற்கென்று தனித்தனி மர்ம கதைகள் பரவி வருகின்றன. பல விஞ்ஞானிகள் இந்த இடங்களை ஆய்வு செய்துள்ளனர். அவர்களின் முடிவு மிகவும் சுவாரஸ்யமானது. இங்கு உண்மையில் காந்த சக்தி இல்லை. பூமியின் காந்தப்புலம் கார்களை இழுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அல்ல. அப்படியானால் கார் ஏன் நகர்கிறது? இதன் உண்மையான பேர் கிராவிட்டி கில்ஸ். சுற்றியுள்ள மலைகள், மரங்கள் மற்றும் வானத்தின் அமைப்பு நம் கண்களை ஏமாற்றுகிறது. உண்மையில் கீழ் நோக்கி இருக்கும் சாலை மேல் நோக்கி இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் ஈர்ப்பு விசையால் கார்கள் இயல்பாகவே கீழே உருளுகிறது. ஆனால் நம் மூளை அதை மேலே ஏறுவது போல் புரிகிறது. இதையே ஆப்டிக்கல் இல்யூஷன் என்று அழைக்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு நீர் பாட்டிலை தலையில் வைத்து பார்த்தால் அது அதே திசையில் உருளும். ஆனால் லெவல் அளவிடும் கருவியை கொண்டு பார்த்தால் அந்த சாலை உண்மையிலே கீழ் நோக்கி இருப்பது தெரியும். ஜிபிஎஸ் மற்றும் லேசர் கருவிகளும் இதையே உறுதி செய்துள்ளன. ஏனெனில் நம் கண்கள் எப்பொழுதும் உண்மையை சொல்லாது. ஒரு முறை நம் மூளையை ஏமாற்றிவிட்டால் உண்மையை நம்புவது கடினமாகிவிடும். அதனால் இன்னும் பலர் மேக்னெட்டிக் கில்லில் மர்ம சக்தி இருப்பதாகவே நம்புகின்றனர். இப்பகுதியில் உள்ள காந்த விசை காரணமாக மேலே பறக்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தங்களின் உயரத்தை அதிகரித்து பறக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். காந்த அலைகளின் குறுக்கீடுகளால் விமானத்தின் கருவிகள் செயலிழக்காமல் இருக்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இது எந்த ஒரு காந்த சக்தியோ அல்லது சூனியமோ கிடையாது. இதற்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் கூறப்படுகிறது. இதுவே ஆப்டிக்கல் இல்யூஷன், மிகவும் துல்லியமாக மற்றும் உலகவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் விளக்கமாகும். இந்த சாலை சுற்றி உள்ள மலைகள், அடிவானம் மற்றும் நிலப்பரப்பு வடிவமைப்பு நம் கண்களை ஏமாற்றுகின்றது. உண்மையில் அந்த சாலை கீழ் நோக்கி தான் செல்கிறது. ஆனால் சுற்றியுள்ள மலைகளின் அமைப்பு அது நமக்கு மேல் நோக்கி செல்லும் சாலை போல் தோன்றுகிறது. புவியீர்ப்பு விசையின் காரணமாக வாகனங்கள் கீழ் நோக்கி உருளுவதை நம் கண்கள் வாகனம் மேல் நோக்கி ஏறுவது போல் காண்கிறது. மற்றொரு கோட்பாட்டின்படி பூமியின் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இயற்கையிலேயே மிக குறைந்த அளவில் புவிகாந்த சக்தி மாறுபாடு இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இருப்பினும் இது ஒரு வாகனத்தை இழுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அல்ல என்று இந்திய தொழில்நுட்ப கழகம் போன்ற நிறுவனங்கள் ஆய்வு தெரிவிக்கின்றன. உலகில் 100க்கும் மேற்பட்ட கிராவிட்டி கில்ஸ்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து ஆப்டிக்கல் இல்யூஷன் என்பதை உறுதி செய்துள்ளனர். எந்த இடத்திலும் காரை இழுக்கும் அளவுக்கு காந்தப்புலன் கண்டறியப்படவில்லை. மேக்னெட்டிக் கில் உண்மையில் ஒரு அற்புதமான இயற்கை மாயை. இது பேயின் சக்தி அல்ல, வேற்று கிரகவாசிகளின் தொழில்நுட்பமும் அல்ல. நம் கண்களும் நம் மூளையையும் இயற்கை எப்படி ஏமாற்றுகிறது என்பதற்கு மிகவும் சிறந்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழ் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.